அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சென்ற வீடியோவில் நியால் பற்றி சீனியர் அறிமுகம் உட்பட அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அதே மாதிரி ஏன் கொமர்ஸ் ஸ்ட்ரீமை வந்து செலக்ட் பண்ணாங்க போன்ற விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்ட் 1 வீடியோவில் நம்ம அதை கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பார்ட் 2 பெரும்பாலும் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் டீப்பாக அவங்களோட அந்த ஃபீல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் முதலாக கேள்வி என்னன்னு சொன்னேன்னா, இப்போ இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து எந்தெந்த ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கு, டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு கொமர்ஸ் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணினா அப்போ அது வந்து கட்டாயம் நம்ம ஊருக்கு தேவை என்னன்னு சொன்னால், இப்போ பயோமேத்ஸ் ஆர்ட்ஸுக்கு இருக்கிற அந்த கைடன்ஸ் வந்து கொமர்ஸுக்கு உண்மையாகவே வந்து லெக் ஆஃப் கைடன்ஸ் தான். நம்ம எந்த ஒப்பீனியன் இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த மேனேஜ்மெண்டாக இருக்கட்டும், இப்போ கொமர்ஸில் இருக்கிற தெளிவு அப்போ இருந்தால் நான் ஷுவராக எந்த கதையும் இல்லை, செகண்ட் தோட் இல்லாமல் கொமர்ஸில் தான் செலக்ட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து வாஸ்ட் ஒரு என்ன சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லா ஃபேம்ஸ்லையும் அக்கௌண்டண்டாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அப்படி ஆடிட், இப்படி ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே பொதிஞ்சிருக்கு. இப்போ அந்த வகையில் எவ்வகையான ஃபீல்ட்ஸ் வந்து இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கு, எப்படியான பார்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம் கொமர்ஸுக்குள்ளே போகணும்? கொமர்ஸை பொறுத்தளவில் வந்து பெரிய ஒரு ஃபீல்டு வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கொமர்ஸ் வந்து தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமானவோ அக்கௌண்டிங் சம்மந்தமானவோ இல்லை. ஏன்னா வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து இவால்வ் ஆகிறதால நிறைய செக்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து வந்துருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து நல்ல ப்ரோட் ஆஸ்பெக்ட்லாம் தான் பார்க்கப்படுது. இப்போ உதாரணமாக நம்ம கொமர்ஸை பொறுத்தளவில் இப்போ அக்கௌண்டிங்காக இருக்கலாம், டேக்ஸேஷன், ஆடிட்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பிஸ்னஸ் அனாலிசிஸ் எல்லாம் வந்து ஒரு செக்டரில் பிரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறேன்னு சொன்னால் அவர் வந்து கட்டாயம் வந்து ஏ லெவலுக்கு போகிற ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு டச் பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்புகளுக்கு போகணும். நான் உங்களுக்கு அந்த அடுத்த குவாலிஃபிகேஷனில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறத நான் கொஞ்சம் டச் பண்ணுறேன் அடுத்ததில். அடுத்து என்னென்னா, அப்போ ஒரு ஏ லெவலுக்கு போகிறவங்க ஏதாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ நிறைய இருக்குது அவுட் தேர் இந்த மார்க்கெட். அப்போ வந்து இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறேன்டா, மேனேஜ்மெண்ட்டில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அக்கௌண்டிங்கில் என்ன ஸ்பெஷலைஸான குவாலிஃபிகேஷன் இருக்குது, டெக்ஸில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படி சொல்லி வந்து செலக்ட் பண்ணி அந்தந்த ஃபீல்டில் வந்து அவரை வந்து வளப்படுத்தி அந்தந்த ஃபீல்டில் போகிறது மிகவும் நல்ல. நம்ம அடுத்ததில் நான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இருக்கிற ரோல் வந்து பிளானிங் அண்ட் அனாலிசிஸ், அதில் வந்து நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க. இப்போ இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு புதுவகையான ஒரு துறை தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக தெளிவு ஒன்றும் இல்லை. அது மாதிரி மிச்சம் பேருக்கு தெளிவு இல்லாமல் தான் இருக்கு. ஏன்னா வளமையாக அந்த ட்ரெடிஷனல் தெரியும் பெரும்பாலும் எல்லாருக்கும், ஆடிட்டிங், அந்த அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், கோஸ்ட் அக்கௌண்டன்ட், அப்படியான விஷயங்கள் தெரியும். இப்போ உங்களோட ஜாப் ரோல் வந்து என்ன உண்மையாக? இப்போ நான் இருக்கிறது வந்து ஃபைனான்ஸ் மேனேஜராக பிளானிங் அண்ட் அனாலிசிஸில். இப்போ எங்களோட கீ ரோல் வந்து நாங்கள் இன்டர்னலாக ரிப்போர்ட்டிங் செய்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்போ இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் செய்கிறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஃபைனான்ஷியல் அப்டேட்டை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுப்போம். இப்போ நாங்கள் டெக்னிக்கல் அக்கௌண்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்து நாங்கள் என்ன சொன்னால் ஃபைனான்ஸுக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கும், போர்டுக்கும் வந்து என்னென்ன மாதிரி பிஸ்னஸில் வந்து இன்சைட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து செஞ்சு சப்மிட் பண்ணுவோம். அதை ஒரு பீரியோடிக்கலாக இப்போ டே பை டே இருக்கலாம், வீக்லியாக இருக்கலாம், மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவலி வந்து நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சப்மிட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் டெக்னிக்கல் அக்கௌண்டிங்கில் பிஸ்னஸில் நடக்கிற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, எப்படி பிஸ்னஸ் ட்ரைவ் ஆகுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து இன்னும் ஃபார்வர்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் வந்து ஆஸ்பெக்டை வந்து நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுப்போம். அப்போ மேனேஜ்மெண்ட் கொடுக்கல மேனேஜ்மெண்ட் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஓகே பேஸ்ட் ஆன் த ஃபைனான்ஷியல் நம்பர்ஸ் நம்ம என்னென்ன மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கலாம், என்னென்ன மாதிரி நம்மளோட ப்ரொடக்ட்ஸை வந்து இன்னும் கூட்டையில் என்னென்ன மாதிரி செக்மெண்ட்டில் வந்து நம்ம டார்கெட் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்கிறது மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் தான் வந்து ஃபைனான்ஸ் டீம், நாங்கள் வி ஹேவ் அபவுட் 30 members. அப்போ அந்த ஃபைனான்ஸில் வந்து நாங்கள் டெக்னிக்கல் அக்கௌண்டிங்கை நாங்கள் எங்களோட எக்ஸ்பர்டிஸுமே யூஸ் பண்ணி என்ன செய்கிறேன்டா, நாங்கள் அதை வந்து இன்சைட்லாம் கொடுப்போம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. மேனேஜ்மெண்ட் வில் டிசைட் அண்ட் தே வில் டேக் இன்ஃபார்ம் டிசிஷன். ஸோ திஸ் இஸ் அவர் கீ ரோல். நான் இதுதான் வந்து கீ ரோல். அதே மாதிரி அந்த ஃபைனான்ஷியல் அப்டேட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வி டூ த பட்ஜெட்டிங் ஃபார் த இன்ஸ்டிடியூட், ஃபார் த கம்பெனிஸ். அந்த ஃபோகாஸ்ட் பண்ணுவோம் நம்பர்ஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் 1 monthல, நெக்ஸ்ட் 2 monthsல எப்படி வந்து ஃபோகாஸ்ட் வந்து பிஸ்னஸ் வந்து ஃபோகாஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு வந்து என்கேஜாக இருப்போம். அதே மாதிரி ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்டில் நம்பர்ஸை பார்ப்போம். அதாவது நம்மளோட ரெகுலேட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து ஃபைனான்ஷியல் அப்டேட் எல்லாம் கொடுப்போம் அவங்களுக்கு. அதே மாதிரி
மிக முக்கியமான லாட் ஆஃப் அனாலிசிஸ். இப்போ நாங்கள் வந்து எல்லாம் டேட்டா ட்ரிவன் அனாலிசிஸ் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ டிஃப்ரெண்டான செக்மெண்ட், டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சேல்ஸோ இல்லாட்டி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ நாங்கள் அதெல்லாம் நினச்சா வந்து கொலேட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து நாங்கள் ஃபுல்லாக அனாலிட்டிக்ஸ் செய்வோம். நாங்கள் அதை அடோக் அனாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பீரியோடிக்கல் அனாலிட்டிக்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் ஹெட்டுக்கும் வந்து அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் வந்து போடுவோம். அதனோட வந்து அந்த கம்பெனியோட வந்து ஃபோர்ட் லுக்கிங் ஃபியூச்சர், அது மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி, அவங்களோட கம்பெனியோட ரைவல்ரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து அவங்களோட கம்பெனியோட கரண்ட் ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து நாங்கள் இந்த ஃபைனான்ஷியல் அப்டேட்டால் அவங்களுக்கு ஒரு ஃபோர்ட் லுக்கிங் வியூ வந்து கொடுப்போம். இப்போ அதுதான் ஃபைனான்ஷியல் பிளானிங்கிற வந்து கீ ரோல். அதே மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாம் வந்து ஆட்டோமேஷன், டேட்டா சயின்ஸ், டெக் ட்ரிவன் வந்து அப்படி தான் போகுது எல்லாம். அப்படி போகிறதால வந்து நாங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான வந்து நம்மளே மாற்றிக்கணும். இப்போ நம்ம சிஸ்டம் அப்ரோச், அதே மாதிரி ரிப்போர்ட் ஆட்டோமேஷன், ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அதே மாதிரி நிறைய அனாலிட்டிக்கல் டூல்ஸ் வந்துருக்கு. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியணும், அந்த அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியணும். அப்போ ஃபைனான்ஷியல் பிளானிங், மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் வந்து இம்பார்ட்டன்டான ரோல் இன் எனி ஆர்கனைசேஷன். அப்போ அந்த ரோல் தான் நாங்கள் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம். சரி, ஓகே ஜசாகல்லா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களோட ஒப்பீனியன் அடிப்படையில் இப்போ கரண்ட்டாக எந்த கொமர்ஸ் ஃபீல்டில் வந்து கூட டிமாண்ட் இருக்கு? இப்போ ஜாப் மார்க்கெட் பொறுத்த வரையில் எதுக்கு வந்து கூட டிமாண்ட் இருக்கு நீங்கள் கருதுறீங்க? டிமாண்டை பொறுத்தவரை வந்து அக்கௌண்டிங் ஃபீல்டில் வந்து இப்போ நிறைய ஏஐ ஆட்டோமேஷன் எல்லாம் வந்துருக்கு. இப்போ ஒரு கம்பெனியோட ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நிறைய நான் சொன்ன மாதிரி அனாலிட்டிக்கல் டூல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கம்பெனிஸில். அப்போ எல்லாம் டிஜிட்டைசேஷன் ஆகுது கம்பெனியோட ப்ராசஸ் அதெல்லாம். அப்போ அதால் வந்து நிறைய அக்கௌண்டன்ஸுக்கு இப்போ ஸ்கில் நிறைய டிமாண்ட் உள்ள எதுன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் வந்து அந்த ஏஐ, அந்த டெக் ட்ரிவன் அல்லது அது சிஸ்டம் அப்ரோச்சான சில நிறைய ஜாப்ஸ் இருக்கு வந்து அதில் நிறைய டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸேஷன் ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷன்லேயும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ டாக்கிங் அபவுட் குளோபல் மினிமம் டெக்ஸேஷன், அதே மாதிரி டபுள் டெக்ஸேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெக்ஸேஷன் ரெகுலேட்டரி சைடெல்லாம் வந்து நிறைய க்ரோத் ஆகிட்டு போகிற நிறைய, அதுவும் வந்து சரியான காம்ப்ளெக்ஸான ஏரியா. அதுலேயும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, என்னென்ன மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அப்போ ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல் அலாங் வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் வெல் டிமாண்ட் இன் த மார்க்கெட். அதே மாதிரி நான் சொல்ல இந்த எங்கட ஃபீல்டு நான் அந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் ஃபீல்டு வந்து நிறைய அனாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து டேட்டா ட்ரிவன் இதால் போகிறதால வந்து இப்போ ஒரு கம்பெனிஸையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எஃப்என்பி கம்பெனிஸாக இருக்கலாம். இப்போ ஸ்ரீலங்காலே ஜான் கீல், ஹேலிஸ் வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து நிறைய காங்க்ளோமரேட்டாக இருக்கிறதால வந்து அவங்களுக்கு நிறைய டேட்டா கெதர் பண்ணுவாங்க. அப்போ அந்த டேட்டா வந்து எல்லாத்தையும் டேட்டா வச்சு நம்ம எப்படி கம்பெனிக்கு அந்த இன்சைட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ வந்து ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு அனாலிட்டிக்ஸ் ஒரு ஸ்கில் காம்பிடன்சி ஒன்று தேவைப்படும். அப்போ அந்த டைமில் நிறைய குவாலிஃபைட் அக்கௌண்டன்ஸுக்கு வந்து அந்த ஃபீல்டில் நல்ல பிஸ்னஸ் அக்யூமெண்ட், நல்ல பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு ப்ராசஸ் பற்றின நாலேஜ் இருக்கும். அப்படி இருக்கிறதால வந்து அந்த ஃபைனான்ஷியல் பிளானிங்லேயே நிறைய இப்போ வந்து டிமாண்டான ஜாப்ஸ்கள் இருக்குது அக்ராஸ் த வேர்ல்டு. நாட் ஓன்லி இன் ஸ்ரீலங்கா, அக்ராஸ் த வேர்ல்டு வந்து அதுக்குரிய டிமாண்டுகள் இருக்குது. ஓகே ஜசாகல்லா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்சிசிஐ குவாலிஃபைடு அக்கௌண்டனாக இருக்கீங்க. இப்போ இந்த ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுச்சு? இப்போ ஒவ்வொரு கொமர்ஸ் படிக்கிற மாணவன் மனசுலேயும் வந்து தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு சொல்லி இருக்கும். அது ஏ லெவல் படிக்கக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 17-18 வயசுல இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்தது, நானும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஏ லெவல் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சி நான் போகாமல் அதுக்கு ஒரு அப்படியே ஜப்புக்கு ஜாயின் ஆனதால வந்து எனக்கு அந்த சார்ட்டர்ட் குவாலிஃபிகேஷனை செய்ய இயலாமல் போனது. ஆனால் என் உள்ளத்தில் எப்பயும் இருந்து நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு 6 வருஷம் போனிக்கு வந்து நான் அந்த சரியான ட்ரெக்கில் விழுறதுக்கு. பட் இந்த பேரலல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே வந்து நான் AAT செஞ்சு குவாலிஃபைட் ஆனேன்னா அதுக்கு ஒரு பேங்கிங் எக்ஸாம், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா எக்ஸாம் வந்து குவாலிஃபைட் ஆகி அதுக்கப்புறம் நான் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட்டில் வந்து பெரதினியில் செஞ்சேன்னா போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள தான் தென் ஐ ரியலைஸ் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறேன்னு வி நீட் டு டூ அ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். தென் அப்போ நான் யோசிச்ச வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல த வெல் நோன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ACCA.
அப்போ அதில் கரிக்குலம் எல்லாம் வந்து நான் பார்த்து எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நான் அதை சூஸ் பண்ணேன். ஓகே வில் கோ வித் ஏசிசிஏ. அப்போ நான் 2016 வந்து எனக்கு அப்போ 26 வயசு, சாரி 2014. அப்போ ரைட் ஆஃப்டர் மை போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் வந்து நான் இமிடியேட்டாக ஏசிசிஏ ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நான் ஹெச்எம்பியில் ஜாப்பை குயிட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஏசிசிஏ. அப்புறம் பரலில் வந்து நான் ஆடிட்லேயும் இருந்தேன் ஒரு 2 years. அப்போ அப்படியே டூக் மீ அபவுட் 2 years டு குவாலிஃபை ஏசிசிஏ. அப்போ ஏசிஏ 2016 வந்து நான் அந்த ஜேர்னியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு என்னோட நெக்ஸ்ட் கரியருக்கு வந்து நான் வந்தேன். ஓகே. அப்போ அடுத்து என்னன்னு சொன்னால், இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஏசிசிஏ வேற என்ன சரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படியான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், யூஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓ ரைட், தட் வெரி குட் கொஸ்டின். என்ன சொன்னால் இப்போ நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் நம்ம குளோபலாக ரெக்கக்னைஸ் பண்ணுற குவாலிஃபிகேஷன் என்னென்னா சிமாவும் இருக்குது, சார்ட் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ், அதே மாதிரி ஏசிசிஏ. அப்புறம் லோக்கலாக இருக்கிறது வந்து சிஎஸ்சி, எங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்குது. அப்போ இதில் வந்து எல்லாம் வெல் ரெக்கக்னைஸ் குவாலிஃபிகேஷன். அப்போ நம்ம வந்து இதில் நம்மட ஃப்யூச்சர் கரியர் வந்து எப்படி அறிக்க போகிறன்றதை பொறுத்து தான் நம்ம இந்த குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் அல்லது மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங்கில், அதாவது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆக போகிறீங்கடா. உதாரணமாக நீங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக, இல்லாட்டி ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, இல்லாட்டி ஒரு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அனாலிசிஸ் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் பட்ஜெட்டிங் ஃபோர்காஸ்டிங் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களான்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ண குவாலிஃபிகேஷன் வந்து சிமா. ஏன்னா சிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக பேசும், அதே மாதிரி என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக பேசும். அப்போ அதில் வந்து ஆடிட் டாக்ஸேஷனுக்குரிய வெயிட் குறைய. அப்போ நீங்கள் இஃப் யூஆர் அன் இன்ட்ரெஸ்டட் பர்சன் இன் டூயிங் ஆடிட் டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டீமோட கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குமெண்டா யூ கேன் சூஸ் ஐதர் ஏசிசி ஆஸ் அ குளோபல் குவாலிஃபிகேஷன், அப்படி இல்லாட்டி நீங்கள் சிஎஸ் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணலாம். வேண்டாம் சிஎஸ் ஸ்ரீலங்கா அண்ட் ஏசிசிஏ யூகே குவாலிஃபிகேஷனில் வந்து நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஆடிட் சம்மந்தமாக படிப்பீங்க நீங்கள், அதே மாதிரி டாக்ஸேஷன் சம்மந்தமாக படிப்பீங்க, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக படிப்பீங்க. அப்போ இதுகளுக்கு வந்து ஸ்பெஷலைஸ் ஆகுறேன்னு சொன்னால் நீங்கள் சிஏசிசியான குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ அடுத்து வந்து என்னன்னு சொன்னால், நம்ம ஊரை பொறுத்த வரையும் மிச்சம் பேர் என்னன்னு சொன்னால் அப்படி இந்த நம்ம பேசின டிஸ்கஸ் பண்ண அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு என்டர் ஆவாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. என்டர் ஆகுறது, காசெல்லாம் வந்து அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, அதோட ஒரு கொஞ்சம் சப்ஜெக்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. இப்போ உண்மையாகவே இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்டர் ஆகிறன்னு சொன்னால் மென்டலியோ இல்லை ஃபைனான்சியலோ எந்தெந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அல்லது எப்படி நம்ம தயாராகும்? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வகையில் இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் அடிப்படையில் இப்போ நம்ம என்டர் ஆக போகிறோம், இப்போ நம்ம படிக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? நம்ம ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்குள்ள என்டர் ஆகிறோம்னா பேசிக்காக வந்து நம்ம ஏ லெவல் முடித்த கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் either you are going for university or not going for university, that doesn't matter, but as long as you finish your A level நம்ம வந்து இமீடியட்டாக வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனில் என்டர் ஆகணும். அப்போ நீங்கள் என்டர் ஆகணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு, உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சில இப்போ இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் குறை இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொன்னால் சேலஞ்சாக எடுக்கணும். ஓகே ஃபைனான்ஷியல் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஜொப்புக்கு போகலாம், ஜொப்பில் வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டடீஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் லெக்காக வந்துச்சுன்னா நீங்கள் ஏ லெவலுக்கு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கோர்சஸுக்கு போய் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பேரலில் வந்து ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ணலாம். அதான் நான் மாணவர்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற வந்து மெயின் இதுன்னு சொன்னால் ஏ லெவலில் வந்து சப்ஜெக்ட் வந்து 3 இல்லை, ஏ லெவலில் சப்ஜெக்ட் வந்து 5. ஏன்னா அவனோட ஸ்ட்ரீம் 3 சப்ஜெக்டோட சேர்த்து ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ். அப்படி நீங்கள் பரவாயில்ல ஏ லெவல் படிக்கக்குள்ளேயே இங்கிலீஷ்லேயும் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்கணும். அதோட நீங்கள் 3A டார்கெட் பண்ணுறதோட இங்கிலீஷ்லேயும் ஏக்கு தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். அப்போ அதுதான் வந்து பேசிக் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ அதுக்குள்ளே என்டர் ஆகலைன்னா எல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் குவாலிஃபிகேஷன், யூகே இருந்தாலும் ஸ்ரீலங்கா இருந்தாலும். அப்போ நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும், அதை ஃபைனான்ஷியலாக தயார்படுத்தணும், உங்களோட காம்பிடன்சி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் தயார்படுத்தணும். அப்படி தயார்படுத்தினேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஆஃப்டர் ஏ லெவல் வித்தின் 2 to 3 years டைம் ஸ்பேன் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து அதை குவாலிஃபைட் ஆகலாம். அப்படியே குவாலிஃபைட் ஆகிறதோட நீங்கள் வந்து பேரலாக
நீங்கள் உங்களோட ஆடிட் ட்ரைனிங்க்கு நீங்கள் கட்டாயம் போகணும். ஏன்னா ஆடிட் ட்ரைனிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் ஆன் த ஜாப் ட்ரைனிங். என்ன நடக்குது இப்போ நீங்கள் தியரட்டிக்கலாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிக்கக்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஜாப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. உதாரணமாக உங்களுக்கு உங்களோட சுப்பீரியராக இருக்கலாம், உங்களோட பிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஜூனியர்ஸாக இருக்கலாம். எல்லாரும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான எஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு வந்து லேர்னிங் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த லேர்னிங்கை வந்து வெரி ஷார்ட் பீரியட் வித்தின் 3 years இன் எனி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் த ரிக்வயர்மெண்ட் இஸ் 3 years. அப்போ நீங்கள் வந்து அதை ஏர்ன் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் வய ரெக்கமெண்ட் ஆடிட் இஸ் நீங்கள் ஆடிட்டுக்கு கட்டாயம் போகணும். நீங்கள் ப்ராக்டிஸில் இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் போகிறதுக்கு முந்தி ஒரு 3 years வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூ வில் கெட் அ சான்ஸ் டு ஆடிட் லிஸ்டட் கம்பெனிஸ், அவங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட ப்ராடக்ட், அவங்களோட ப்ராசஸ், அவங்களோட ப்ரைஸிங், அவங்களோட மெத்தடாலஜி, அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்க. ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நாட் ஓன்லி இப்போ எஃப்என்பி, ஃபார்மசூட்டிக்கல், பேங்கிங், ஏரோநாட்டிக்கல், அவங்களோட எல்லா செக்டர்லேயும் வந்து நீங்கள் ஆடிட் பண்ணக்குள்ள அவங்களோட ஃபைனான்ஷியல், அவங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்குள்ள யூ வில் கெட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த வித்தின் த 3 years டைம் அவங்களோட ஆடிட் பீரியடில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கக்குள்ள அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களோட ஃபீல்டு வந்து எந்த செக்டரில், எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் போனால் வந்து எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சிலதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதுவும் நான் சொன்ன மாதிரி லைக் அ ட்ரையல் அண்ட் எரர். இப்போ நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு செட் ஆகாமா நீங்கள் போய்த்து பார்க்குறது, நீங்கள் அந்த இதில் ஆடிட் செஞ்சு பார்க்கல உங்களுக்கு வேலை இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, அதில் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு குளோபலான ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதா, அந்த இண்டஸ்ட்ரி வேலை செஞ்சால் நம்மளுக்கு நம்மளோட கெரியர் வந்து நல்லா நம்ம நினைச்ச மாதிரி போகுமா, அதே மாதிரி ரிவார்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட் நல்லா இருக்குமான்னு சொல்லி அடுத்து நம்மளுக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம அதை டிசைட் பண்ணலாம். அதுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் initially don't get into industry straight away, rather you just go for a audit firm for 3 years and then learn, understand the business acumen and then go for a industry. ஓகே. இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம உள்ள இப்போ கழிச்சிட்டு இருந்தோம், நம்ம ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் பாடியை பற்றி நான் பேசிட்டு இருந்தோம். இப்போ என்னென்ன அட்வான்டேஜ் இதில் வந்து உண்மையாகவே இருக்குது? ஒரு ப்ரொஃபஷனல் பாடியில் நம்ம ஒரு மெம்பராக இருக்கிறது, இல்லாட்டி குவாலிஃபிகேஷன் நம்ம வச்சுக்கிறது, இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜை கொடுக்கும்? ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் பாடியை பொறுத்தளவில் வந்து நீங்கள் இப்போ ப்ரொஃபஷனல் குவாலிஃபைட் ஆகி 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் கிடைக்கும். ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் வந்து அவங்களோட அக்கௌண்டிங் பாடியில் இருக்கிறதால வந்து இப்போ ப்ரொஃபஷனல் பாடிஸில் மெயின் நோக்கமே என்னென்னா வந்து அவங்க அந்த இண்டஸ்ட்ரி அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அதில் நிறைய R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்வாங்க. அந்த அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது, என்ன டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படுது, எம்ப்ளாயர்ஸ்ட்டு என்ன மாதிரியான ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, பிஸ்னஸ் சேஞ்சஸ் என்ன நடக்குது சொல்லி வந்து எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ பீங் அ ப்ரொஃபஷனல் மெம்பர் ஆஃப் தட் பாடி யூ வில் கெட் ஆல் த அப்டேட்ஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். இப்போ உங்களுக்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, இதுதான் ப்ரொஃபஷனல் நடக்குது, இதுதான் வந்து மெயினான கீ ஃபோக்கஸ் வந்து இதில் தான் இந்த சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லி. அப்போ நம்மளையும் வந்து பிகாஸ் mostly it is said that professional accountants are backed by professional bodies. It is similar to இப்போ லாயர்ஸாக இருக்கலாம். லாயர்ஸ் வந்து பேக் பை பார் அசோசியேஷன். அவங்க வந்து அவங்களுக்கு ரெகுலரான கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் லைக் வெபினார்ஸ், அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கம்பல்சரியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டாக்டர்ஸ் இன் மெடிக்கல் ப்ரொஃபஷன் அவங்க வந்து தே நீட் டு கீப் அப்டேட் தெம்செல்ஃப் இந்த டெவலப்மெண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன் என்ன நடக்குது வந்து எல்லாம் அப்டேட்டாக இருக்கணும் அவங்களுக்கும். ஸோ தே ஆல்சோ கோயிங் த்ரூ அ சிபிடி ஸ்கீம் annually. அதே மாதிரி சிமிலர் டு தட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் ஆல்சோ வந்து தங்களை அந்த ப்ரொஃபஷனல் சிபிடி ஈவெண்ட்ஸை வந்து உட்படுத்தி அதை ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட்லேருந்து அவங்க எடுத்துக்கலாங்க. அப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கிற அந்த ப்ரொஃபஷனலில் நடக்கிற நம்மளோட அப்டேட்ஸில் வந்து ரெகுலராக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரொஃபஷனல் மெம்பராக இருக்கிறது வந்து மோஸ்ட்லி ரிவார்டட் பை எம்ப்ளாயர்ஸ். இப்போ நான் ஒரு ஏசிசி மெம்பர் சார்ட் அக்கௌண்ட்னு சொன்னால் அது எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் வந்து வெல் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது. ஸோ எம்ப்ளாயபிலிட்டி அக்ராஸ் த வேர்ல்டு, அக்ராஸ் த ரீஜன் நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு நான் வந்து ரெப்ரசன்ட் ப்ரொஃபஷனல் பாடி அண்டு வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இஃப் ஐம் சார்ட் அக்கௌண்டன்ட் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஜாப் மார்க்கெட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஸ்பெஷலி ஈவன் ஐ ஹவ் அண்டர்கோன் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மை பேங்க். வென் நாங்கள் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணக்குள்ள வந்து இஃப் அந்த ரோலுக்கு வந்து சார்ட் அக்கௌண்டன்ட் தான் தேவைன்னு சொல்லி சில கம்பல்சரியான இதுகள் போடுறது. ஏன்னா அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இஃப் இட் இஸ் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட் இன் தட் ஜாப் ஸ்கோப். அப்படி இருக்கிறதால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு சான்சஸ் கூட. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ரிவார்டிங் கரியர். இஃப் யூஆர் குவாலிஃபைட் அக்கௌண்டன்ட் உங்களுக்கு வந்து உங்களோட சேலரி, பே ஸ்கேல், உங்களோட போனஸஸ் வந்து நல்லா இன்னாமஸ் வென் கம்பேரிட்டிவ்லி அதர் குவாலிஃபிகேஷனில் உள்ள ஆக்களோ இல்லாட்டி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆக்களுக்கு கிடைக்கிறது வந்து
ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸுக்கு வந்து எக்ஸப்ஷனெல்லாம் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன் சமரி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் பொடியில் இருக்கிறதால இப்படியான பெனிஃபிட்ஸை வந்து நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. இப்போ அடுத்த நம்ம வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிற வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல் வகையில் இப்போ நிறைய இப்போ நியூபீஸ் இருப்பாங்க, நிறைய அந்த நியூ காமர்ஸ், அதாவது இப்போ புதுசாக இப்போ காமர்ஸில் என்டர் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து இப்போ யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு இருக்கிற, இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இப்படியான இப்போ அந்த கொமர்ஸ் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு யங் ப்ரொஃபஷனல் ஒரு இன்டர்னாக இருக்கலாம், இப்போ தான் இன்டர் ஆகிருக்காருன்னு சொல்லி வச்சுன்னா இப்போ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் எப்படியா இருக்கும் அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அமைகிறது? நான் இப்போ யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ A-level ரைட் ஆஃப்டர் A-level உங்களோட நான் சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களோட காம்பிடன்சி அசஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஐதர் சிமா OSCA CA எனி குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் நீங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ACCO CA செலக்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் சிமா தான் செலக்ட் பண்ணி அதுலேயே உங்களோட க்ரோத்தை கொண்டு போகணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணணும் உங்களோட என்ன ஸ்பெஷல் என்ன சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆக போகிறீங்க, உங்களோட கரியர் கோல் என்ன, நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க. அப்போ அதை வச்சு தான் உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஆளாக இருந்தேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் டோன்ட் கிவ் அப். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ என்டர் ஆகிட்டீங்க அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே, அப்போ நீங்கள் என்ன செய்ய வந்து எப்படியாச்சும் உங்களோட ஸ்கில், உங்களோட டைம், எஃபர்ட், மணி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு நீங்கள் எப்படியாச்சும் ஒரு 2 to 3 இயர்ஸுக்குள்ளே வந்து அந்த குவாலிஃபிகேஷனை முடிச்சிடணும். மென்னு சொன்னால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபைடாக மெம்பராக இருக்கிறதுக்கும் வந்து அந்த கேப் வந்து சரியான கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி என்ன இருந்தாலும் வந்து அது கேப் வந்து சரியான கூட. அப்போ நீங்கள் அந்த கெப்பை நீங்கள் சரியாக நரோ பண்ணுறதுக்கு நீங்கள் SCCO எனி குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் குயிக்காக முடிய பார்க்கணும். நீங்கள் ஷுட் நாட் டேக் லாங் 5 years 10 years அப்படி எடுக்கப்படாது. வித்தின் 3 to 5 years ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் வந்து டக்குன்னு முடிச்சுக்கணும். அப்போ அப்படி முடிக்கலன்னா நீங்களும் உங்களோட காம்பிடன்ஸையும் டெவலப் ஆகும். நீங்கள் நல்லா படிக்கிறதால நிறைய விஷயங்கள் படிப்பீங்க, ஒரு சப்ஜெக்ட் ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் ஆகுங்க. அப்போ வந்து அப்படி செய்யக்குள்ள நீங்கள் கம்பெனிஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணலாம். அப்போ அப்படி சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கூட டைமில் எடுக்காமல் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகணும். இப்போ சிலாக்கள் என்னன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் படிப்பாங்க, பேரலா வந்து ஒரு டிகிரிக்கு போவாங்க, இல்லாட்டி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் படிப்பாங்க, அவங்கள ஒரு டிப்ளமா செய்வாங்க. அப்படி செய்யப்படாது. ஏன்னா நீங்கள் A-level படித்த உடனே நீங்கள் இப்போ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ SCCA படிக்கிறீங்கன்னா SCCயோட சேர்த்தே உங்களுக்கு டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது, SCCயோட சேர்த்தே உங்களுக்கு மாஸ்டர் ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் பிடிச்சா அதில் எப்படி நீங்கள் க்ரோத் பண்ணிட்டு போகணும்னு தான் பார்க்கணும் ஒழிய நீங்கள் பேரலாக வந்து ஒரு SCCA செஞ்சுட்டு டிப்ளமா செய்கிறது அப்படி செய்யப்படாது. ஏன்னா தட் இஸ் டைம் கன்சியூமிங், உங்களோட மணி, டைம், எஃபர்ட் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் நீங்கள் அப்படியே பரவாயில்ல செஞ்சுட்டு வரக்குள்ள ஜொப்பையும் சேர்த்து செஞ்சுட்டு வரணும். இப்போ சில கல்யாணம்ல 3 to 5 years படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனில் வந்து அப்படி சாத்தியப்படாது. நீங்கள் உங்களோட 18 வயசுலேருந்து 23 25 வயசு வரைக்கும் படிக்கிறது, 25 பேர் வேலையை போகிறது, அது சரி வராது. நீங்கள் இப்போ 18லேருந்து 20 21 வந்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ நீங்கள் 25 வயசு ஆகல உங்களுக்கு 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். அப்போ நல்ல ஒரு மேனேஜர் கிரேட்லேயோ இல்லை நல்ல ஒரு பே ஸ்கேல் உள்ள கிரேட்லேயோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஷுட் ஸ்பீட் அப், டோன்ட் டிஸ்ட்ராக்ட் வித் எனி sort of diploma or any qualification below professional qualification. இந்த ப்ரொஃபஷனல் வந்து வெல் ரெக்கக்னைஸ் அப்படி இங்கே இருக்கக்குள்ள ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து அதுக்கு சின்ன இருக்கிற டிப்ளமாக்களோ அதால் வந்து குவாலிஃபிகேஷனை டிஸ்ட்ராக்ட் ஆகப்படாது. அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகலுக்கு வந்து என்னென்னா உங்களோட கெரியர் கோல் அதெல்லாம் வந்து எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ நான் அதான் சொன்னேன், எனி ஸ்டூடெண்ட் டு ஸ்டடி காமர்ஸ் ஸ்ட்ரீம் அவங்களோட எய்ம் வந்து சார்ட் அக்கௌண்டன்ட் முடிக்கிறதா தான் இருக்கணும். அப்போ அந்த CA குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரிவார்டிங் கரியர் வந்து உங்களுக்கு ஹை லெவல், நீங்கள் உங்களோட கரியரை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட ஃபெமிலியை நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளலும். அதே மாதிரி உங்களோட சொசைட்டிக்கு நல்ல பேர் கிடைக்கும். இப்போ என்னடா நம்மளோட ஊரில் பார்த்தா கூடி குவாலிஃபைட் அக்கௌண்டன்ட்னு சொன்னால் 3 பேர் 4 பேர் 5 பேர்னா சொல்கிறோம். ஆனால் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஒரு அனுவலாவுமே வந்து 10 more than 10 வந்து மெடிக்கல்ஸ் வந்து எடுப்படுறாங்க. அதே மாதிரி லாயர்ஸ் வந்து எவ்வளோ பேர் பாஸ் அவுட் ஆகுறாங்க இப்போ நம்ம ரீசெண்ட் இயர்ஸாக பார்க்குறோம். ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து எடுத்தோடனே ஒரு ஆள் 2 பேர் இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில எடுத்துட்டு அப்படியே நின்றுடுறாங்க. அப்படி இருக்கப்படாது. நம்ம
ஒரு குவாலிஃபிகேஷன் தொட்டோம்னு சொன்னால் நம்ம யோசிக்கணும், நான் என்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட கெரியர் கோல் என்ன, அடுத்து எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குமன்றதை வச்சு அப்படியே நம்ம ஸ்பீடப் பண்ணிட்டே போகணும். அப்போ அதால் வந்து நான் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறது, நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷனை சூஸ் பண்ணுங்கள். இது சிமா சிஏஓ சிஏஓ ஈவன் சிஎஃப்ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், நாட் ஓன்லி அக்கௌண்டிங். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் நீங்கள் சிஎஃப்ஏஓ இல்லாட்டி இன்டர்னல் ஆடிட்டிங் சிஐஓ எனி குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அது 2 to 3 years டார்கெட் வைங்க, டைம் ஃப்ரேமை போடுங்க, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எப்படி நான் என்னென்ன பேப்பர் என்னென்ன பீரியட்ல செய்யணும், என்னென்ன மாதிரி ஸ்டடி பண்ணணும், எங்கள் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பிளானை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்பீடப் ஆகணும். அப்போ அதை நீங்கள் பிளானை ஒரு பீரியடுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு குயிக்காக முடிச்சிடலாம். அதே மாதிரி ஐம் டெல்லிங் எவ்ரி ஒன், உங்களோட மென்டர்ஷிப் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட சர்க்கிள் வந்து உங்களோட பிஎஸ்ஸாக இருக்கலாம், உங்களோட படிக்கிறாள் இருக்கலாம், பட் தே கேன் ப்ரொவைட் மென்டர்ஷிப் ஃபார் யூ. அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸாக இருக்கலாம், தே கேன் ப்ரொவைட் மென்டர்ஷிப். அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ், உங்களோட ஆஃபீஸ் கலீகாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இரஸ்பெக்ட் ஆஃப் த ஏஜ் நீங்கள் யாரையும் வந்து மென்டர்ஷிப்பாக வச்சுக்கொள்ளலாம். ஸோ தே கேன் கனெக்ட் உங்களோட தாட், உங்களோட கோல்ஸ் எல்லாம் வந்து அவங்க கனெக்ட் பண்ணலாம் அந்த உங்களோட கெரியரை அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி ரீச் அவுட் பண்ணுறதுக்குன்னு. அதில் எப்பயுமே உங்களோட ஒரு மென்டர்ஷிப்பை வந்து வச்சுக்கோங்க, யாரும் கைட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தட் வில் ஹெல்ப் யூ. ஈவன் ஐ எம் கிவிங் லாட் ஆஃப் மென்டர்ஷிப் இஃப் எனிவன் வாண்ட்ஸ், நோ மேட்டர் அட் வாட் டைம். நீங்கள் எனி டைம் அது கனெக்ட் பண்ணலாம். ஐ கேன் ப்ரொவைட் எனி மென்டர்ஷிப். நான் இப்போயே மென்டர்ஷிப் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன் எனி ரீஜன். ஐ டோன்ட் கேர். ஸோ that is to help student to reach the career goals. அப்போ நான் அதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், யூ ஷுட் ஃபோக்கஸ், யூ டிட்டர்மைன். உங்களோட நீங்கள் சிஏ குவாலிஃபிகேஷன் நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கப்படாது. ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம், ஒன்றும் நீங்கள் எல்லாத்தையும் சேலஞ்சஸ் தான் எடுக்கணும். சும்மா நம்ம விளையாட்டுக்குமா இருக்கப்படாது. இப்போ நான் தான் சொல்கிறேன் வந்து நம்ம சிஏ குவாலிஃபிகேஷன் படிக்கிறோன்னு சொன்னால் நம்ம வந்து we have to move towards Colombo. ஏன்னா அங்கே தான் கிளாஸஸ் இருக்குது. இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு அதில் விட்டு படிக்கலாம். விட்டு படிக்கிறேன்னா சில டைமில் அவங்க டிஸ்ட்ரக்ட் ஆகுவாங்க விட்டு படிக்கிறதால. ஆனால் அப்படி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேயே நீங்கள் ஃபோக்கஸாக இருந்து நீங்கள் ஃபுல்லாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணுறது பெரிய ஒரு விஷயமே இல்லை. அதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கெரியரை வந்து நல்லா அமைச்சு கொள்ளலாம். ஓகே, ஜிசாக்கல்லா. உண்மையாகவே ஒரு பிரயோசனமான ஒரு வீடியோ அமைஞ்சி. இப்போ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி நம்ம 2 வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். இன்னுமே நிறைய விஷயங்கள் நம்ம நிதானோட பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ டைம் கன்ஸ்டன்ட் வகையில் வந்து சில பதிவுகளை போட்டுட்டு வரோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் நிதானம் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவைப்பட்டால் கட்டாயம் வந்து நிதானம் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ரீச்சபிள் தான். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஆக்டிவ் தானே அவங்க. இப்போ நீங்கள் கட்டாயம் வந்து அவங்களை கண்டக்ட் பண்ணுங்க. கண்டக்ட் பண்ணி நீங்கள் மென்டர்ஷிப் எடுத்துக்கொள்ளுங்க. இதனால் ஜிசாக்கல்லாக உங்களுடைய அந்த பிரசமான நேரத்தை வந்து எங்களுக்காக வழங்கியது. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி இன்னும் கொஞ்சம் வேறு விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ரிஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். இதை என்னை இன்வைட் பண்ணது இந்த செஷனுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. நிறைய விஷயங்களை பேசணும். எனக்கும் சொசைட்டிக்கு, பிகாஸ் வி கம் ஃப்ரம் அ சொசைட்டி வேர் வி ஸ்டடிட் அண்ட் வி காட் லாட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி அதை நம்ம வந்து மக்களுக்கு நம்மளோட சொசைட்டிக்கு கொடுக்கறதுல பெரிய சந்தோஷம். அது இது ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணதுல எனக்கு பெரிய சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நெக்ஸ்ட் செஷனில் நான் சந்திப்பேன். இன்ஷா அல்லாஹ்.